Hello friends, welcome to Buds to Bloom. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல சிம்பிளா சாம்பார் சாதம், ரசம் அந்த மாதிரி இருக்க வெரைட்டி ரைஸ்க்கும் கூட ஒரு சூப்பரான சைட் டிஷ் இன்ஸ்டன்ட்டா செய்யக்கூடிய மாங்காய் ஊறுகாய். இதுக்கு நீங்க வெயில்ல காய வைக்க வேணாம், வெளியில வைக்க வேண்டாம், வெயில் தேவையில்ல. சோ அதிகமா preservatives எதுவும் சேர்க்காம வீட்ல இருக்க குறைந்த பொருட்களை வச்சு எப்படி செய்யறதுன்னு பாப்போம். இந்த மாங்காய் ஊறுகாய் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு இந்த மாதிரி நீளமா உள்ள மாங்காய் எடுத்துர்க்கேன். சோ பாத்துக்கங்க, இந்த மாதிரி இருக்க டைப்ல இருக்க மாங்காய் ஊறுகாய்க்கு சூப்பரா இருக்கும். அதுவும் இன்ஸ்டன்ட்டா நம்ம இப்ப செய்ய போற ஊறுகாய்க்கு நல்லா இருக்கும். நான் ஒரு மாங்காயை தோல் சீவி வச்சிருக்கேன். இந்த தோல் சீவுறது பாத்தீங்கன்னா அரைகுறையா தான் சீவணும். ரொம்ப ஃபுல்லா எக்ஸாக்ட்டா தோல் எடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. தோலோட செய்யறானாலும் நம்மளோட விருப்பம் தான். தோலோடையும் செய்யலாம், தோல் இல்லாமலும் செய்யலாம். தோல் வந்து கொஞ்சம் ஹார்டா இருக்க மாதிரி இருக்கும். சோ அதுக்காக நான் தோல் பகுதியை நீக்கிட்டு உங்களுக்கு இன்னைக்கு செஞ்சு காட்டுறேன். ஆனா அங்கங்க லைட்டா தோல் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ரொம்ப ஃபுல்லாவும் தோலை ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இப்போ நம்ம மாங்காய்க்குள்ள தோல்லாம் எல்லாத்தையுமே ஃபுல்லா ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு அடுத்து நான் எப்படி கட் பண்றதுன்னு காட்டுறேன். இந்த மாங்காய் ஊறுகாய் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அதிகமா எதுவுமே வேஸ்ட் ஆகாது. தோல் பகுதியை தவிர நம்ம வந்து ஃபுல்லா விதையில இருக்கிற பீஸ் வரைக்கும் எடுத்துருவோம். நான் அதுவும் வந்து எப்படி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டிடுறேன். இப்போ நம்ம எல்லாமே இதே மாதிரி தோல்லாம் நல்லா சீவிட்டு நல்லா தண்ணியில போட்டு கழுவிடுங்க. இதை வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு துணி போட்டு நல்லா துடைச்சிருங்க. துடைச்சதுக்கு அப்புறம் மேலே உள்ள அந்த சின்னதா இருக்க காம்பு பகுதியை நறுக்கிடுங்க. நறுக்கிட்டு முதல்ல ஒரு சைடு மட்டும் எடுத்துக்குவோம். ஸோ ஒரு சைடாக பிரிச்சுக்குவோம். அப்போ தான் வந்து மாங்காய் நமக்கு வேஸ்ட் ஆகாது. கத்தியில் நறுக்கிறோன்னு கொஞ்சம் கண்ணா பின்னா நறுக்கிறாமல் ஒவ்வொரு சைடாக பிரிச்சுக்குவோம். இந்த ஊறுகாய்க்கு நம்ம வந்து சின்ன சின்னதாக தான் நறுக்கணும். ரொம்ப பெருசாக நறுக்கணும்னா நம்ம போடுற மசாலாலாம் அந்த ஊறுகாய்க்குள்ளே ஃபுல்லாக போகாது. ஸோ சின்ன சின்னதாக எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக போடுறத விட சின்னதாக போட்டிங்கன்னா பார்க்கவும் அழகாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக நறுக்கிக்கலாம். ஸோ நான் நறுக்கியிருக்கதை பாருங்கள். எல்லாமே இந்த மாதிரி ஷேப்பில் தான் நறுக்கியிருக்கேன். இதோட பெருசாக கூட நீங்கள் வேணும்னா நறுக்கிக்கலாம். பட் ரொம்ப பெருசாக வேண்டாம். இதோட சின்னதாக நறுக்கினீங்கனாலும் ரொம்ப அப்படியே மசிஞ்சு போயிடும். நமக்கு அப்போ அந்த மாங்காயோட ஃபீலே இருக்காது. அதனால் இது ஒரு மீடியம் சைஸில் உங்களுக்கு இருக்கும். இப்போ நான் அடுத்து இருக்க சைடில் உள்ள அந்த சைடை நறுக்கி காட்டுறேன். இதே மாதிரி ஒரு சைடாக பிரிச்சுக்கிட்டு நம்ம நறுக்க வேண்டியதான். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம நறுக்கிறப்ப ஃபுல்லாக அந்த விதை வரைக்கும் இருக்கிறது வரைக்கும் வேஸ்ட் ஆகாமல் நம்ம நறுக்கிக்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் நறுக்கினாலும் உங்களுக்கு வந்து நல்லா ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்காது, நல்லா ஈஸியாக இருக்கும். இது மாதிரி நறுக்கிறது அதிகமாக மாங்காய் வேஸ்ட் ஆகாது. உங்களுக்கு எந்த மாதிரி கட் பண்ண வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரித்து கட் பண்ணுங்கள். டோட்டலாகவே இந்த ஊறுகாய் செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும், அதுக்கு மேலே அதிகமாக இருக்காது. இதில் வந்து நம்ம வேறு எந்த மசாலா பொடி அந்த மாதிரிலாம் சேர்க்க போகிறதில்ல. வீட்டில் இருக்க பேசிக்காக உள்ள பொருள் தான். அதே மாதிரி இந்த ஊறுகாய்க்கு வந்து வெயில் அதிகம் அவசியம் இல்லை. நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நான் சொன்ன மாதிரி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. நம்ம ப்ரிசர்வேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா உப்பு, எண்ணெய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். மற்றபடி வேறு எதுவும் சேர்க்கலை. இந்த ஊறுகாய் நீங்கள் லாங் டேஸ் அதிகமாக ஸ்டோர் பண்ண முடியாது. ஒரு 1 வீக் வரைக்கும் நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மாங்காய் சீசனுங்கிறனால அப்பப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அந்த விதையில் உள்ள பீசஸ் கூட விடாமல் ஃபுல்லாகவே நறுக்கிட்டேன். ஈவனாக வந்து இந்த மாதிரி நறுக்கி ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க, இதுக்கு தேவையான அளவு. வழக்கமாக போடுற உப்போட கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கோங்க. அதே மாதிரி காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். மஞ்சள் பொடி கொஞ்சமாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த மாதிரி குலுக்கி விடுங்க. இனிமேல் நம்ம ஊறுகாயில் நம்மளோட கையை வச்சிடக்கூடாது. ஸோ அப்படி கை வச்சிட்டோன்னா சீக்கிரமே கெட்டு போயிடும். இப்போ நான் கைக்காடாக குலுக்காமல் வெறும் அந்த பவுலை மட்டும் நல்லா குலுக்கி விட்டுட்டு இப்போ இதாக ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. அதிகபட்சம் 10 நிமிஷமே போதும். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு வெறும் கடுகு மட்டும் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் 1-2 உளுத்த பருப்பு இருக்குது. பட் வெறும் கடுகு மட்டும் போட்டிங்கன்னா கூடுதலாக கொஞ்ச நாள் சேர்த்து ஸ்டோர் பண்ணலாம். பெருங்காயம் ஒரு துண்டு, பூண்டு 4 அல்லது 5 பல்லை வந்து சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஊறுகாயில் லைட்டாக தண்ணி விட்டுருக்கோம். அந்த தண்ணியோடு சேர்த்து மாங்காய் எல்லாத்தையும் இதுக்குள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டாயம் நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். கட்டி பெருங்காயம் சேர்த்திங்கன்னா நல்லா கமன்னு இருக்கும். அதனால தான் நான் கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். அந்த பெருங்காயத்தை எண்ணெய்கிட்ட அப்படியே லைட்டாக எண்ணெயில் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரைஞ்சிரும்.
நம்ம இதில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்க்க போகிறோம். அதனால அந்த தண்ணியில் கரைஞ்சிரும். கட்டி பெருங்காயம் சேர்த்திங்கன்னா நல்லா கம்மன்னு வாசனையாக இருக்கும் நார்மலாக இருக்கிறத விட. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது அந்த நமக்கு போட்ட ஆயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா அது கூடலாம் நல்லா அப்சர்வ் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நம்ம இதில் தண்ணி சேர்க்க போகிறோம். ஆயிலில் போட்டு 4-5 தடவை இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம தண்ணி சேர்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம எந்த பவுலில் அந்த மாங்காய் வச்சுருந்தோமோ அந்த பவுலில் காரம் கொஞ்சோண்டு இருக்கும். அது கூடவே கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி, அந்த அளவு தான் எடுத்துக்கணும். அதிக தண்ணி சேர்க்க வேண்டாம். நான் 1/4 டம்ளரோட கம்மியாக தான் எடுத்திருக்கேன். இந்த தண்ணியை எடுத்துகிட்டு ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தண்ணியெல்லாம் ஃபுல்லாக நல்லா உங்களுக்கு அப்சர்வ் ஆகி வெந்து ஆயிலெலாம் வெளியில் வந்திருக்கும். இந்த மாதிரி ஆயிலெலாம் வெளியில் வந்துருச்சுன்னா நீங்கள் பண்ணியிருக்க ஊறுகாய் கரெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ சிம்பிளாக ஒரு சுவையாக ஒரு ஊறுகாய் உங்கள் வீட்டில் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த மாங்காய் ஊறுகாய் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயம் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. பட்ஸ் ட்ரபிளமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.